ஹலோ நண்பர்களே, என் தலைவனோட மனசு யாருக்கிட்ட வருன்ற மாதிரி ஒரு சம்பவம். அது என்னன்னு தெரியுதுக்கு முன்னாடி இது மூஞ்சி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுட்பால் டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அல் நஸருக்கு வந்து ஜோ ஃபெலிக்ஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம தலைவன் அவனோட ஓன் ஜெட்டை கொடுத்து நீ வாடா தம்பி அப்படின்னு சொல்லி வரவேற்றிருக்கான். இது ஒரு நல்ல விஷயம். யார் பண்ணுவா? பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு பண்ணதும் இல்லை. ஓகே, நம்ம இப்போ டீமை பற்றி பேசுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அல் நஸர் ஒரு அழகான மலைக்கு கீழே புல்வெளிக்கு மேலே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜோ ஃபெலிக்ஸ் வர, ரொனால்டோ இருக்கான். தென் ஆண்டனி மாமா வர இங்கே வருவான்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது. அவன் மேன்யூ பக்கம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அவனும் ரியல் பட்டிஸில் பண்ணுற ஸ்கில்ல தான் ஸ்டோரி போட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ மேபி ஆண்டனி மாமாவும் இங்கே வந்து ஆண்டனி மாமா, ரொனால்டோ, ஜோ ஃபெலிக்ஸ் இருக்கிற டீமு கொஞ்சம் அப்படி வந்துச்சுன்னா இந்த வாட்ட டைட்டில் அடிக்குன்னு எனக்கு தோணுது. ஆனால் ரொனால்டோவோட 1000 கோலுன்றது உறுதி. அது வந்து எழுதப்பட்ட விதி, மாற்றவே முடியாது. டைட்டில் இதாட்ட அடிப்பாங்களா மாட்டாங்களா? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.